சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்களை சேலம் அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்ச்செல்வன். சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் கடந்த 30ஆம் தேதி தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 64 பேர் சேலம் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதனிடையே தனியார் பேருந்து இயக்கி வந்த ஓட்டுநர் மணி என்கின்ற ஜனார்தனன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயனாளிகளுக்கு உயர்தர சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விபத்தில் காயமடைந்து பலர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். குறிப்பாக தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்த 9 பேர் மட்டுமே தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயனாளிகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் நிவாரணமாக பல வகைகளை வழங்கி உடல் நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தல் வழங்கி வருகிறார். இதற்கு முன்பாக அதிமுக நிர்வாகிகள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அனைத்து பயணிகளுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறியிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வருகை தந்து ஒவ்வொரு வார்டாக சென்று அந்த சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து தற்பொழுது ஆறுதல் கூறி வரும் காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.